ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு, தம்பி நீ எதுக்குப்பா ஸ்கூலுக்கு போறேன்னு கேட்டா அவன் என்ன பதில் சொல்லுவான்? படிக்க தான் போறேன், இது கூட தெரியாதா அப்படின்னு திருப்பி நம்மளையே கேள்வி கேட்பான். பட் திஸ் இஸ் நாட் ட்ரூ. நம்ம யாருமே ஸ்கூலுக்கு படிக்கிறதுக்காக போறதில்ல. நம்ம ஸ்கூலுக்கு போறதுக்கு காரணம் இந்த 4 விஷயம். பொதுவா ஸ்கூல் எஜுகேஷனாலே மேஜரா 5 சப்ஜெக்ட் இருக்கும். மெயினா 2 லாங்குவேஜ் சப்ஜெக்ட், தமிழ், இங்கிலீஷ். அப்புறம் மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். இந்த 5 சப்ஜெக்ட் எதுக்காக வச்சாங்க அப்படின்னு தெரியுமா? இதுக்கும் நான் முதல்ல சொன்ன 4 விஷயத்துக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு தெரியுமா? இது எல்லாமே ஒன்னோட ஒன்று கோரிலேட் ஆயிருக்கு. அந்த 4 விஷயத்துல ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூனிகேஷன். இதை டெவலப் பண்றதுக்காக தான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்னு 2 லாங்குவேஜை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது 2த்துல யார் பெட்டராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து நல்லா டெவலப் ஆகும். ஸோ ஃபியூச்சரில் யார் கூட வேணாலும் எப்படி வேணாலும் அவங்களால ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண முடியும். 2வது விஷயம் கிரிட்டிக்கல் திங்கிங். நீங்கள் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் கஷ்டப்படாமல் மேலே வர முடியாது. அந்த சுச்சுவேஷன்ஸில் உங்களுக்கு யாரோட ஹெல்ப்பும் கிடைக்கவே கிடைக்காது. ஸோ நீங்கள் அந்த சுச்சுவேஷனில் கிரிட்டிக்கலாக திங்க் பண்ணி மேக் பண்ணுற டிசிஷன் தான் உங்கள் லைஃபையே சேஞ்ச் பண்ணும். அதுக்கு தான் இந்த ஸ்கில் கிரிட்டிக்கல் திங்கிங். அதை இன்டெரக்டாக டெவலப் பண்ணுற சப்ஜெக்ட் தான் மேக்ஸ். சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். யாரெல்லாம் மேக்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்க செஸ் நல்லா விளையாடுவாங்க. யாரெல்லாம் செஸ் நல்லா விளையாடுறாங்களோ அவங்களுக்கு மேக்ஸ் கொஞ்சம் ரிலேட்டிவ்லி ஈஸியாக இருக்கும். ஆனால் மேக்ஸுக்கும் செஸ்ஸுக்கும் டைரக்ட் ரிலேஷன் அப்படின்னு எதுவுமே இல்லை. பட் இன்டைரக்டாக உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் அந்த இடத்துல யூஸ் ஆகும். ஸோ உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் பண்ணணும் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு நல்லா எஃபர்ட் போட்டு மேக்ஸில் பெர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணுங்க. 3rd ஒன் கிரியேட்டிவிட்டி. எஜுகேஷன் சிஸ்டத்தில் சயின்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை இன்க்ளூட் பண்ணதுக்கான ரீசனே ஸ்டூடெண்ட்ஸோட கிரியேட்டிவ் திங்கிங்கை டெவலப் பண்ணுறதுக்காக. சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போது நான் போஸ்ட் பண்ணுற எல்லா ரீல்ஸையுமே நானே எடிட்டிங் கற்றுக்கிட்டு போஸ்ட் பண்ணுறேன். கேமரா ஹேண்ட்லிங், எடிட்டிங், இது எல்லாமே நானே பண்ணுறது. என்னால் க்ரியேட்டிவாக திங்க் பண்ண முடியுது அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கான ரீசன் நான் சின்ன வயசில் சயின்ஸில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது. 4th ஒன் கொலாபரேஷன். உங்கள் ஃப்யூச்சரில் எய்தர் நீங்கள் வேலைக்கு போவீங்க இல்லைனா ஒரு கம்பெனியை ரன் பண்ணுவீங்க. பட் எல்லாத்துக்குமே மக்களோட மக்களாக கொலாபரேஷன் பண்ணி தான் உங்களால் எஃபெக்டிவான சொல்யூஷன்ஸை கிரியேட் பண்ண முடியும். அப்போ அதுக்கு தேவையான ஸ்கில் தான் கொலாபரேஷன். இதை இன்டைரக்டாவோ இல்லை டைரெக்டாவோ கற்றுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சப்ஜெக்ட் சோஷியல் சயின்ஸ். படிக்கிறது எப்பயுமே நிறுத்தாதீங்க. மார்க்கும் இம்பார்ட்டண்ட், ஸ்கில்ஸும் இம்பார்ட்டண்ட். 2மே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்கள் ஃப்யூச்சர் கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு எந்தெந்த சப்ஜெக்டை எப்படி படிக்கணும் அப்படின்னு தெரியலனா அப்கமிங் வீடியோஸில் ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸை அப்லோட் பண்ணுறேன். அந்த வீடியோஸ் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக என்னை ஃபாலோ பண்ணியிருக்கணும்.